ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மின்ட் லெமன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, சூப்பரான ஒரு புளியோதரை மிக்ஸு தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல கொஞ்சமாக கடலைப்பருப்பு, அதாவது 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். அதை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துக்கிற அளவுகள் ஒரு 2-3 வாட்டி செய்கிற மாதிரி எடுத்துருக்கிறேன். ஸோ கடலைப்பருப்பு இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்துடணும். எண்ணெய் சேர்க்காமல் வருங்க, அப்போ தான் கொஞ்சம் நாள் வச்சு யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, அதுவும் கரெக்டாக 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே கொஞ்சம் தனித்தனியாக தான் வறுக்கணும். அடுத்தது தனியா, அப்புறம் வெந்தயம், மிளகு, இந்த 3ஐயும் ஒன்றா சேர்த்து வறுத்துக்கிறேன். அதாவது 2 ஸ்பூன் தனியா, மிளகு 2 ஸ்பூனு, வெந்தயம் ஒரே 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் கசக்கும், அதனால் 1 ஸ்பூன் போது வாசனைக்காக. இந்த 3ஐயும் ஓரளவுக்கு வதக்கிட்டு அப்புறமா சீரகத்தை சேர்த்துக்கலாம். ஏன்னா சீரகம் சீக்கிரம் கரிஞ்சிரும். இப்போ சீரகம் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 10 வரமிளகா, அதை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொஞ்சம் வறுத்து விடுங்க. மிளகா கரிஞ்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு நல்ல பொன் மருவலாக வறுத்து அதை இதோட சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் வெள்ளை எள்ளு சேர்க்குறேன் 2 ஸ்பூன். இதையும் கொஞ்சம் அப்படியே நல்லா வறுத்து விடலாம். சும்மா படப்படப்படான்லாம் பொரிய வேண்டாம். பாருங்கள், அங்கங்கே 1-2 அப்படியே வெடிக்கும். அந்த டைமில் அப்படியே நம்ம மாற்றிக்கலாம். அதாவது இந்த எள்ளு ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகும், நல்ல வாசனை வரும். அப்போ அப்படியே மாற்றிக்கலாம் நம்ம. பாருங்கள், எள்ளு ஓரளவுக்கு அப்படியே கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப கரிச்சிடாமல் ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோடனே இறக்கிடலாம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ இதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் சூடாறினதுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். பட் இதில் இன்னும் 1 மோர் ஐட்டம், கருவேப்பிலை, அதையும் கொஞ்சம் வறுத்து சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சமாக கருவேப்பிலையை இந்த பாத்திரத்தில் போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். நல்லா ஓரளவுக்கு நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தை ஸ்டவ் மேலே வச்சுருங்க. நல்லா மொறு மொறுன்னு ஆயிரும். பாருங்கள், இது மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும்.
அப்போ தான் வந்து ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போ இதையும் வந்து இதோடு சேர்த்து இதெல்லாம் வந்து நம்ம சூடு ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் வந்து இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதோட வந்து கொஞ்சமாக நான் மஞ்சத்தூள் கலருக்காக சேர்க்குறேன். அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதையும் வந்து இப்போ இதோட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம வந்து ரைஸ் தாளிக்கிறப்போ வந்து மிச்சம் கொஞ்சம் நம்ம டேஸ்ட் தகுந்த மாதிரி வந்து மஞ்சத்தூளும் பெருங்காய பவுடரும் சேர்த்துக்கலாம். பட் இது வந்து இந்த பவுடர் கொஞ்சம் வாசனையாக இருக்கிறதுக்காக இப்போ இதோட நான் கொஞ்சம் சேர்க்குறேன். ஒரு செட்டு வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இன்னொரு செட்டு வந்து லைட்டாக கரகரப்பாக அரைச்சிருக்கேன். அப்போ வந்து நம்மளுக்கு அந்த மிக்சிங் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா அரைச்சி நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 மந்த்துக்கு வந்து நல்லா யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து இந்த புளியோதரை மிக்ஸை வச்சு எப்படி புளியோதரை பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மின்ட்டி லெமன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.